வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சித்திரபக்ஷா என்று சொல்லக்கூடிய அயனாம்சத்தை பற்றி பார்ப்போம். சித்திரபக்ஷா என்றால் சித்திரை மாதம் முதல் தேதியில் சூரியன் நிலநடுக்கோட்டில் பயணித்து அடுத்த நாள் சூரியன் மேச ராசியில் நுழைவதைத்தான் சித்திரபக்ஷா என்று சொல்லப்படுகிறது. அதாவது சித்திரை மாதம் துவங்கி 6 மாதங்களுக்கு சூரியனானது பூமியின் வடகோளத்தில் சஞ்சரிக்கும். முதல் மாதம் சித்திரை மாதத்தில் 30 நாட்கள் சூரியன் 30 பாகையை கடக்கும் பொழுது நேர்கோட்டாக, அதாவது நிலநடுக்கோட்டிலிருந்து செங்குத்தாக கணக்கிட்டோமேயானால் 12 டிகிரி செல்லும். ஆனால் கோணமாக பார்க்கும்போது 30 டிகிரி செல்லும். அடுத்த மாதம் வைகாசியில் 31 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த 30 பாகை தான் 31 நாட்களில் கடக்கும். அதே சமயம் செங்குத்தாக நேர்கோட்டில் பார்ப்போமேயானால் 8 டிகிரிகளே கடந்திருக்கும். அடுத்த மாதம் ஆனி இந்த 30 டிகிரி கொண்ட 30 பாகை கொண்ட ராசியை கடப்பதற்கு 32 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. 32 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. 30 பாகை கடக்கிறது. ஆனால் பூமியினுடைய நிலநடுக்கோட்டிலிருந்து செங்குத்தாக கணக்கிட்டோமேயானால் கிட்டத்தட்ட 3 பாகை 30 டிகிரி 3.30 டிகிரி அளவிற்கு கிடக்கும். இதுவே 23.5 டிகிரி சாய்ந்ததாக கொள்ள வேண்டும். ஆனால் கோணமாக 90 டிகிரி வரை சென்றுவிடும். அடுத்ததாக ஆடி மாதம் சூரியனானது வடகோடியிலிருந்து தெற்கு நோக்கிய பயணத்தை துவங்குகிறது. இங்கு இந்த 3.5 டிகிரியை கடப்பதற்கு 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 32 நாட்கள், ஆனி மாதத்தை போலவே ஆடி மாதத்திலும் 32 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் செங்குத்தாக பார்த்தோமையானால் 3.5 டிகிரி அளவே பயணிக்கும். அடுத்த மாதம் ஆவணி, இது 31 நாட்கள் ஆகும். வைகாசிக்கு சொன்னது போலவே இங்கும் நிகழும். அடுத்ததாக புரட்டாசி, இது 30 நாட்களை 30 டிகிரியில் பயணிக்கிறது. 12 டிகிரி நேராக செல்கிறது. இது சித்திரபக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பூமியினுடைய தென்கோள பாதை புரட்டாசி மாதம் துவங்கி இதே போல் செல்லும். ஆனால் இந்த புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதத்தில் சூரியனானது பூமியின் நிலநடுக்கோட்டை கடந்து தென்பகுதிக்கு செல்ல ஆரம்பிக்கும். இங்கும் 30 நாட்களில் 30 பாகையை கடக்கும். ஆனால் இங்கும் அதே போல 12 டிகிரி செங்குத்தாகவும் 30 டிகிரி கோணமாகவும் கடக்கும். அடுத்த மாதம் ஐப்பசி முடிந்து கார்த்திகை மாதம் இதே போல 30 டிகிரி கொண்ட ராசியை 30 நாட்களில் கடக்கும். இங்கு செங்குத்தாக பார்த்தோமேயானால் 8 பாகை அளவு தான் கடந்திருக்கும். அடுத்ததாக மார்கழி மாதம், இதில் 29 நாட்களை எடுத்துக்கொண்டு 30 பாகை அளவை கடக்கிறது. இது 3.5 டிகிரி அளவிற்கு செல்லும். அப்படியானால் நிலநடுக்கோட்டில் இருந்து 23.5 டிகிரி தெற்காக மகர ரேகை வரையிலும் சென்று மீண்டும் தை, மாசி, பங்குனி இவ்வாறாக மீண்டும் நிலநடுக்கோட்டை வந்தடையும். இது சித்திரபக்ஷா என்று சொல்லப்படுகிறது. அதாவது சித்திரை மாதம் தொடங்கி புரட்டாசி மாதம் வரையிலும் பூமியின் வடகோள பாதையில் சூரியன் சஞ்சரிப்பதும், ஐப்பசியில் தொடங்கி பங்குனி மாதம் வரையிலும் தென்கோள பாதையில் சஞ்சரிப்பதையும் சொல்லப்படுகிறது. சித்திரபக்ஷா
பட்சம் என்றால் பக்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் சித்திரை பக்கம், சித்திரை பட்சம், இந்த பக்கம் தென்பகுதி ஐப்பசி பட்சா, அதாவது ஐப்பசி பக்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம் சித்திரபக்ஷா என்று ஒரு கணக்கீடு முறை எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்த வெளியத்தில் நாம் லகரி பயணச்சத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.